செக்கில் ஆட்டிய நல்ல எண்ணெய், சுத்தமான நல்ல செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெயில் அந்த எண்ணெயை வாயில் எடுத்துக்கொண்டு 20 நிமிட நேரம் கொப்பளியுங்கள். நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், நீங்கள் எந்த பேஸ்ட்டு எந்த பற்பொடி வேண்டுமானாலும் பயன்படுத்துங்க. பல்ல துலக்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் தேனை கையில் எடுத்து, குறிப்பாக இரவு நேரத்தில் கம்மை மசாஜ் பண்ணிவிட்டு உறங்க பழகிக்கொள்ளுங்கள். நல்ல தேன், நிஜமான தேன். இப்போ நிஜ தேன் என்பது பார்க்கறதுக்கு அரிபொருளாகி விட்டது. சித்தர்களுடைய பாரம்பரியமாக தேங்காய் நல்லெண்ணெய் கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு, இத்தனை இடங்களுக்கும் பலன் தரக்கூடியது நல்லெண்ணெய். புத்தி கிடைக்கும்னு சொல்கிறான் நல்லெண்ணெயை போட்டு சாப்பிட்டா. என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது? நல்லெண்ணெய் சாப்பிட்டா புத்தி எப்படிலாம் கிடைக்கும்னா, சயின்ஸ் என்ன சொல்லுது, நல்லெண்ணெயில் 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கின்றன. அந்த 3 கொழுப்பு அமிலங்களும் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். கிராம்பு தைலத்தை ஒரு சொட்டு விடுங்க, அது உண்மை. அது பல்வலியை போக்குகிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது. அப்போது கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காயினுடைய தோல் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் கம் ப்ராப்ளம்ஸ். வெறும் தேங்காய் எண்ணெய், முடி வளருவதற்கு அது நிஜமான தேங்காய் எண்ணெய் இருந்தால். இப்போ தேங்காய் எண்ணெயில் எல்எல்பியை கலந்து விற்கிறாரு, எல்லாம் லைட் லிக்விட் பேரஃபினை கலந்து அந்த தேங்காய் எண்ணெய்ன்ற பேரில் விற்கிறாரு. ஆயில் புல்லிங்கு மிகச்சிறந்த எண்ணெய் நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயை மட்டும் எடுத்துகிட்டு அது கூட தண்ணி சேர்க்கப்படாது. சில தண்ணி எண்ணெயும் போட்டு கோப்படிச்சிட்டு இருப்பான். ஆயில் புல்லிங் பண்ணி எனக்கு இந்த கெடுதி வந்துன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. இந்த ஆயில் புல்லிங்னால பலர் சொல்லுவது, ஏன்னா சயின்டிஃபிக்காக பேச முடியாது. ஆயில் புல்லிங்னாலே பல நோய்கள் குணமானதாக சொல்லுபவர்களும் உண்டு. ஒன்ஸ் கேரிஸ் டூத்துன்னு வந்துடுதுன்னா அதை ஒன்று டெம்பரரி ஃபில்லிங் பண்ணணும், இல்லைன்னா ரூட் கனால் பண்ணி அதை அடைக்கணும், ஃபில் பண்ணணும், இல்லை கேப் போடணும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற மருத்துவம். இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் பல் சொத்தை விட்டால் அதை குணமாக்கவே முடியாது என்பது ஒரு அனௌன்ஸ்டு ஃபேக்ட். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் குறித்து நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த வாய் சுத்தம், குறிப்பாக அந்த பற்களை நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும். நிறைய பேருக்கு பல் வலி, பல் வீக்கம், ஈறுகளில் பிரச்சனை, ஈறுகளில் ரத்தம் கசிவு, இந்த மாதிரி வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல பிரச்சனை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு நிறைய மருத்துவம் இருந்தாலும் சித்த மருத்துவம் இதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்யும், என்ன மாதிரியான மருந்துகள் இதற்கு கை கொடுக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஓரல் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹெல்த். ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் எதுன்னா, அவருடைய வாயில் துர்நாற்றம் இல்லாமல், வாயில் இரத்த கசிவு அல்லது பயோரியான்னு அப்போல்லாம் உண்டுமா, இப்போ அது அவ்வளவு இல்லை. நாங்கள்லாம் சின்ன பையனாக இருந்தபோது நிறைய பேர் இந்த பயோரியாவில் கஷ்டப்படுவார்கள். பல்லில் இருந்து ரத்தமும் சீழும் வரும். நல்ல தேன், நிஜமான தேன். இப்போ நிஜ தேன் என்பது பார்க்கறதுக்கு அரிபொருளாகி விட்டது. நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், நீங்கள் எந்த பேஸ்ட்டு எந்த பற்பொடி வேண்டுமானாலும் பயன்படுத்துங்க. பல்ல துலக்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் தேனை கையில் எடுத்து, குறிப்பாக இரவு நேரத்தில் கம்மை மசாஜ் பண்ணிவிட்டு உறங்க பழகிக்கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய கம்மை காப்பாற்று. ஏன்னா பல்லுடைய அந்த கம் இருக்குது பாருமா, கம்மு ஹெல்த் இஸ் வெரி. பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பல்லு கீழே இறங்கிக்கிட்டே வரும், கம்மு தேஞ்சிக்கிட்டே போகும், கூறாக பல்லு அடியில் தெரியும். சிலருக்கு அந்த பல்லுடைய அடியில் நிறைய ஒரு அழுக்கு மாதிரி சேர்ந்து கல் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸ்கேலிங் பண்ணுவாங்க, திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பல்லு ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது என்பது மிக மிக அவசியம், மிக மிக முக்கியம். அதுக்கு சித்தர்கள் நிறைய வழிகளை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியன்ஸ் யூஸ் டெய்லி எ ஃப்ரெஷ் ப்ரஷ் அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள்லாம் வெளிநாட்டவர்கள் பேசுவாங்க. தினம் ப்ரஷ்ஷை போடுறோம் இந்தியாவில் தான் இருக்காங்க. என்னென்னா இந்த வேலங்குச்சி, கருவேலங்குச்சி, வேப்பங்குச்சி, ஆலம் விழுது, இதையெல்லாம் உடைத்து பல்லை துலக்குவார்கள். அடுத்த நாள் அதை பயன்படுத்த மாட்டார்கள், தூக்கி எறிந்து விடுவார்கள். பிறகு ஒரு காலம் மாறினதுக்கப்புறம் இந்த குச்சிகளெல்லாம் சேர்த்து கத்தை கட்டி விற்க ஆரம்பித்தார்கள். சேலத்துலலாம் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஏன் நம்ம பாரிஸ் கார்னர்லேயே விற்பார்கள். அப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அதை என்ன பண்ணுவான், அந்த குச்சி வாங்கிட்டு ஒரு நாளைக்கு பல்லு தொலைக்கிட்டு அதை கட் பண்ணி பல்லு தொலைகிற பகுதி போட்டு மீதி வச்சுப்பாங்க. மறுபடியும் அடுத்த நாள் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த பல்லுக்கு குச்சியை பயன்படுத்தி, எதை பயன்படுத்தி பல்லை தேய்க்கணும். இப்போல்லாம் கரிய பல்லுக்கு போட்டு தேய்ங்கன்னு சொல்கிறாங்கல்ல. கல்லும் மணலும் கரியுடனே பாலைகளும் வல்லதொரு வைக்கோலும்
வைத்து நிதம் பல்லதனை தேய்த்திடுவாராமாயில் சேராளே ஸ்ரீதேவி வாய்த்திடுவாள் மூதேவி வந்து அப்படின்னு ஒரு பாடலில் சொல்கிறார். கல் என்ன பண்ணுவாங்க, செங்கல் இருக்குது பாருங்கள், கிராமத்திலலாம் ஆத்தங்கரையில் குளிக்கிறதுக்கு கல் இருக்கும். செங்கல் எடுத்து தட்டி அதை எடுத்து பல் விளக்குவான். கல், மணல், கரி, தென்னம்பாளை இதையெல்லாம் வைத்து பல் துலக்கக்கூடாது. இப்போ பல் எதை வைத்து துலக்க வேண்டும்? பல் துலக்குவதற்கென்று 5 மூலிகைகளை சித்தர்கள் பரிந்துரைத்தார்கள். பல் கூச்சனம் பல்லமா சென்சிட்டிவ்னு சொல்கிறேன். இந்த சென்சிட்டிவ்க்குன்னே நிறைய பல் கூச்சத்துக்குன்னே நிறைய பற்பசைகளை பரிந்துரை செய்கிறார். இந்த பல் கூச்சத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தால் அப்பொழுது அதை தவிர்த்து கொள்ளலாம். நிறுத்தினா திரும்ப பல் கூசும். நான் பல் கூச்சத்தை நிரந்தரமாக போக்குவதற்கு சித்தர்கள் வழி கண்டார். இந்த பல்லில் சிலர் சிரிக்கிறப்போ அந்த பல்லை பார்த்தோன்னா ஒரு வசீகரம் இருக்கும். நம்மை அறியாமலே அந்த பல் மீது அந்த அந்த பல்லுடைய வனப்பிலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதை வசீகரம்னு சொல்கிறான். இந்த வசீகரத்தை தருவதற்கு என்ன இருக்கிறது? பல்லை ஆடாமல் நிறுத்துவதற்கு என்ன இருக்கிறது? பல்லில் சென்சிட்டிவிட்டி வந்துட்டு அதை குணமாக்குவதற்கு என்ன இருக்கிறது? இந்த மூலிகளை எல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ பல் வலின்னா பொதுவாக எல்லாரும் பேசுகிறது எதை? பலருக்கும் தெரிஞ்சிருப்பது என்ன? லவங்கம், கிராம்பை பல் வலிக்கிற இடத்துல வச்சு மென்று பிடிச்சிக்கோங்க, பல் வலிக்காது. கிராம்பு தைலத்தை ஒரு சொட்டு விடுங்க, அது உண்மை. அது பல்வலியை போக்குகிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது. அப்போது கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காயினுடைய தோல். 2வது கிராம்பு, கிராம்பாகவும் சேர்க்கலாம். கிராம்பு இப்போ நாம் இம்மீடியட் எஃபெக்டும் கொடுக்கணும், நல்ல பலனும் வேணும்னா கிராம்பு தைலத்தை சேர்த்துக்கொள்ளுகிறோம். கிராம்பு, மாசிக்காய், மாசிக்காயினுடைய துவர்ப்பு என்ன பண்ணும்? பல்ல ஆடுவதை நிறுத்தும். பாருங்கள் எப்படியெல்லாம் சித்தர்கள் அதை 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 முன்னிறுத்தி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். பல்ல ஆடுறதை நிறுத்துறது, பல்லு கூச்சத்தை சென்சிட்டிவிட்டியை நிறுத்தக்கூடியது ஆலம் விழுது. முக்கியமாக அதில் எதை சேர்ப்போம்னா கேம்ஃபர், அதாவது கற்பூரம், அது கூட கொஞ்சம் இந்துப்பூ, இவ்வளவுதாம்மா. இந்த 8 சரக்குகளை சேர்த்து அரைத்து பவுடராக செய்து விட்டால் த பெஸ்ட் தந்த், பெஸ்ட் தந்தம்னா பல்லு, தந்தத்துக்கு பல்லுக்கு மிகச்சிறந்த மருந்து. நான் என்ன பண்ணணும்? கம் தேய்க்கணும். பல்பொடி 8 டைரக்ஷனில் தேய்க்கணும்னு சொல்லுவேன். அதாவது கீழ்த்தாடை 1, இடது பக்கம் வலது பக்கம், உள்பக்கமாக இடது பக்கம் வலது பக்கம், 4 ஆயிடுச்சுங்களா? அதே மாதிரி மேல் தாடைக்கு இந்த கம்மை நல்லா தேய்ச்சிட்டு வந்தோம்னாமா, கம் ஹெல்த்தி ஆச்சுன்னா பல்லு தானே பளபளன்னு ஆகிடும். அது நான் பரிந்துரைப்பது என்னென்னம்மா, காலையில் எழுந்து பல் துலக்குவதற்கு நீங்கள் இந்த பற்பொடியை பயன்படுத்துங்கள், இரவில் பற்பசையை பயன்படுத்துங்கள். இதில் என்ன ஆகுது? கம்மு பலமாகிறது, பல்லு ஆடுவது நின்று விடுகிறது, பல் கூச்சம் போய்விடுகிறது, பல்லில் இருந்து ஒரு இரத்த கசிவோ, இன்னும் பலர் வருவார்கள் எகிரி தேய்ந்து கொண்டே போகிறது. அந்த பற்பொடியில் மசாஜ் பண்ணது எகிரி தேய்வது நின்று போகிறது. ஸோ அப்போ பல்லினுடைய ஹெல்த்துக்கு இது மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுத்துகிறது. பரிந்துரை சித்தர்களுடைய மருத்துவத்தில் பரிந்துரை செய்து உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொன்றுமா, வெறும் தேங்காய் எண்ணெய் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் கம் ப்ராப்ளம்ஸ். வெறும் தேங்காய் எண்ணெய்மா. தேங்காயின் நெய்யதனால் தீயால் வரும் புண்போம் பாங்காய் கூந்தல் படர்ந்து ஏறும். முடி வளருவதற்கு அது நிஜமான தேங்காய் எண்ணெய் இருந்தால், இப்போ தேங்காய் எண்ணெயில் எல்எல்பியை கலந்து விற்கிறாரு, எல்லாம் லைட் லிக்விட் பேரஃபினை கலந்து அது தேங்காய் எண்ணெய்ன்ற பேரில் விற்கிறாரு. இப்போ ஸ்கின்னில்மா சொரியாசிஸ்ன்னு சில நோய் இருக்கிறது, சருமத்தில் இருக்கிற படை இருக்கிறது, சருமத்தில் இந்த எதுவும் இல்லாத அரிப்பு இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவார்கள்? அதுக்கு ஒரு மாய்ஸ்சரைசரில் போடுவார். அது ஒரு நிரந்தர குணம் அளிக்குமானா அளிக்கவே அளிக்காது. மாய்ஸ்சரைசர் போடும்போது நல்லாயிருக்கும். ட்ரை ஸ்கின்னுக்கு பெஸ்ட் மெடிசன் தேங்காய் எண்ணெய். பல்லறையில் நோவும் தேனை பல் துலக்குங்கன்னு சொல்லி அதில் ஒரு 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 முதல்வர் பலன் அதே மாதிரி இந்த தேங்காய் எண்ணெயை சொல்லி அதனால் பலனடைந்தவர்கள் பலர் உண்டு. கம்முக்கு நீ என்ன பற்பசை, என்ன பற்பொடி, எதை வேணாலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரவு உறங்குவதற்கு முன்னால் கொஞ்சம் நிஜமான தேங்காய் எண்ணெய், நிஜமான தேன், நிஜமான தேங்காய் எண்ணெய், நிஜமான பாலுன்னு சொல்ல வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து அதை தொட்டு இந்த கம்மை தேய்த்து வந்தோமானால் கம் அவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கும். டெய்லியுமே இதை பண்ணலாம். டெய்லியே பண்ணலாம். அது ஒன்றும் ஒரு கெடுதியும் வராது. இதுக்கு எத்தனை நாள் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே வாய்க்குள்ளே போயிட்டால் தேன் உள்ளே போயிட்டால் என்ன ஆகிடும்? இல்லை ஒரு தேங்காய் எண்ணெய் ஒரு சொட்டு உள்ளே போயிட்டால் என்ன ஆகிடும்? ஒன்றும் ஆகாது.
இந்த ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல தான் ரொம்ப பாப்புலரா இருக்கு. சித்த மருத்துவத்திலயோ, சித்தர்களோ இத பத்தி ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா சார்? அதாவது இப்போ இந்த மீடியா வந்ததுனால அது பற்றி ஒரு விளம்பரம் கிடைத்து மக்கள் இப்பொழுது அதை பெரிதாக பேசுகிறார்கள். இப்போ நாங்கள்லாம் குழந்தையா இருந்த காலத்துலேருந்தே ஆயில் புல்லிங் பண்ணியிருக்கோமே. அப்போ எப்படி சித்தர்களுடைய பாரம்பரியமாக தேங்காய் நல்லெண்ணெய் வந்து கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு இத்தனை இடங்களுக்கும் பலன் தரக்கூடியது நல்லெண்ணெய். புத்தி கிடைக்கும்னு சொல்கிறான் நல்லெண்ணெயை போட்டு சாப்பிட்டா. இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது? நல்லெண்ணெய் சாப்பிட்டா புத்தி எப்படிலாம் கிடைக்கும்னா, சயின்ஸ் என்ன சொல்லுது? நல்லெண்ணெயில் 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கின்றன. அந்த 3 கொழுப்பு அமிலங்களும் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். அது ஓலிக் ஆசிட், லினோலிக் ஆசிட், லினோலெனிக் ஆசிட் என்று 3 முக்கியமான அமிலங்கள் இருக்கின்றன. இந்த 3 முக்கிய பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸும் பிரெயின் செல்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்குரிய சத்து. மூளை வளரண்டா, அறிவு வளரும், புத்தி நயன குளிர்ச்சி, கண்ணுக்கு குளிர்ச்சி, நயனம்னா கண்ணு, புத்தி நயன குளிர்ச்சி, பூரிப்பு. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா பாருங்க அன்றைக்கி ஃபேஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்களுக்கு தெரியும். எண்ணெய் தேய்ச்சி குளித்தா ஃபேஸ் அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிடும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோன்னா உடம்புல ஒரு புலகாங்கிதம்னு சொல்லுவான். அதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு 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 சந்தோஷமும் கிடைக்கும். நாங்கள்லாம் குழந்தைகளாக இருந்தபோது அப்படியெல்லாம் தான் வளர்த்தார்கள். கண்ணுக்கு நல்லெண்ணெய் விடுவார்கள், மூக்குக்கு நல்லெண்ணெய் விடுவார்கள். நாங்கள்லாம் ஓடுவோம். அதை விட குடும்பமாக இந்த விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டு துரத்துவாங்க பாருங்கள். இந்த விளக்கெண்ணெயை குடித்தாங்கன்னு வாரத்தில் ஒரு நாள் விளக்கெண்ணெய் குடிக்கணும், பேதிக்கு குடல் சுத்தமாகணும்னு சொல்லி. அதனுடைய பலனை இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கிறோம். குடல் சுத்தமாக இருந்தால் உடல் நன்றாக இருக்கும். ஆயில் புல்லிங் பற்றி சொல்லுங்க சார். இது முறையாக நம்ம எப்படி செய்யணும், எந்த எண்ணெயில் பண்ணணும்? ஆயில் புல்லிங்கு மிகச்சிறந்த எண்ணெய் நல்லெண்ணெய். அது ஏன்னு நான் சொன்னேன். இந்த நல்லெண்ணெயை மட்டும் எடுத்துகிட்டு அது கூட தண்ணி சேர்க்கப்படாது. சில தண்ணி எண்ணெயும் போட்டு கொப்பளிச்சிட்டு இருப்பான். தனி எண்ணெய் ஒரு அவுன்ஸ் எண்ணெய் போதும், அதிகமாக தேவையில்லை. நல்ல எண்ணெய், செக்கில் ஆட்டிய நல்ல எண்ணெய். செக்கெண்ணெயை மக்கள் விரும்புகிறார்கள் என்று கண்ட எண்ணெயை செக்கெண்ணெய்னு விற்கிறாங்க. நாம் தான் பார்த்து அதை தேர்ந்தெடுத்து கொள்ளணும். சுத்தமான நல்ல செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெயில் ஒரு அவுன்ஸ் என்பது எவ்வளோமா? 30 மில்லி. அந்த எண்ணெயை வாயில் எடுத்துக்கொண்டு 20 நிமிட நேரம் கொப்பளியுங்கள். கொப்பளிக்கு எச்சோடு கூடு உமிழோடு கலந்து அது வாயில் குழன்னு அது அப்படியே நுரைத்து கொள்ளும். அப்படி கொப்பளித்து விட்டு கொஞ்சம் உள்ளே போயிட்டானே, நல்லெண்ணெய் உள்ளே போனால் என்ன ஆகிட போகுது? செத்துருவா போகிறோம், ஒன்றும் இல்லை. அதில் சைடு எஃபெக்ட் வந்துடுமா? நான் ஏற்கனவே நிறைய மருந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ப்ரெஷருக்கு சாப்பிட்றேன், சுகருக்கு சாப்பிட்றேன், நான் ஆயில் புல்லிங் பண்ணலாமா? வாயில் கொப்பளிச்சு துப்ப போகிறேன். இது ஒன்று. அப்படி என்ன உன் மருந்தோட போய் சைடு எஃபெக்ட் பண்ணிட போகுது? ஆனால் அதனுடைய பலன், அவருடைய கம்மு ஹெல்த்தியாக வருது, அவருடைய பல் பிரச்சனைகள் தீருகிறது. கொப்பளிப்பதனாலே கன்னம் நல்லா மினுமினு கண்ணம் நல்லா வந்துடும். இந்த ஆயில் புல்லிங்கனால பலர் சொல்லுவது என்ன, சயின்டிஃபிக்காக பேச முடியாது. ஆயில் புல்லிங்கனாலே பல நோய்கள் குணமானதாக சொல்லுபவர்களும் உண்டு. ஆயில் புல்லிங் பண்ணி எனக்கு இந்த கெடுதி வந்துன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி நிறைய பேருக்கு பல் சொத்தை இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு ஏதாவது எளிய தீர்வுகள் இருக்கா? அது எப்படின்னு என்னால் சொல்ல முடியலம்மா. என்னென்னா, ஒன்ஸ் கேரிஸ் டூத்துன்னு வந்துவிடுதுன்னா அதை ஒன்று டெம்பரரி ஃபில்லிங் பண்ணணும், இல்லைன்னா ரூட் கனால் பண்ணி அதை அடைக்கணும், ஃபில் பண்ணணும், இல்லை கேப் போடணும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற மருத்துவம். இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் பல் சொத்தை வந்து விட்டால் அதை குணமாக்கவே முடியாது என்பது ஒரு அனௌன்ஸ்டு ஃபேக்ட் அண்ட் அனௌன்ஸ்டு மெசேஜ், பகிரங்கப்படுத்தப்பட்ட மெசேஜ். ஒருவேளை இந்த மாதிரி வலி, பற்களில் வலி இருக்கும்போது பல் பூச்சினால இருக்குன்னா அதற்கு அந்த வலிக்கு ஏதாவது தீர்வு இருக்கா சார்? பல் பூச்சிக்கு நான் சொன்னேன், இதுவே போயிடுமா? பல் பூச்சி கட்டுப்படும். லவங்க எண்ணெயும் சேர்த்து பண்ணுறோம். அது பல்வலியை போக்கும். அல்லது அவர்கள் போய் நான் ரூட் கனால் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கொள்ளட்டும், அதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை. பட் இதற்கு மருத்துவம் சித்த மருத்துவத்தில் இருக்கிறது. அதை கையாளுவதும் கையாளாமல் விடுவதும் அவரவர்களுடைய மனதை பொறுத்து. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஓரல் ஹைஜீன், வாய் சுத்தம் எவ்வளோ முக்கியமானது, அந்த வாயில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.